தமிழர்களின் பாரம்பரியம் பேசும் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தடை நீங்கும் என்ற நம்பிக்கையில் நகர்ப்புறங்களிலும் காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர். தென் தமிழகத்தின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஒரு காலத்தில் காளைகளை அடக்கினால் மட்டுமே திருமணத்திற்கு பெண் தருவார்கள் என்ற நிலை இருந்தது. ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன திண்டுக்கல் மாவட்டத்தில் கொசவப்பட்டி, புகையிலைப்பட்டி, வெள்ளோடு, தவசிமடை உள்ளிட்ட 16 கிராமங்களில் இந்த வீர விளையாட்டு நடைபெற்று வந்தது. கிராமங்களில் மட்டுமின்றி தற்போது நகர்ப்புறங்களிலும் ஜல்லிக்கட்டு காளைகளை மக்கள் வளர்த்து வருகின்றனர். காளைகளை வளர்ப்பதற்காகவே தனியாக தோட்டத்தை விலைக்கு வாங்கி உள்ளவர்களும் இந்த பகுதியில் உண்டு. ஒவ்வொரு வீட்டிலும் சொந்த பந்தம் போன்று நினைத்து வளர்க்கப்படும் இந்த காளைகள் பயிற்சியின் போது சீரும் சிறுத்தையாக மாறிவிடும் என்கின்றனர் பயிற்சியாளர்கள். மாடு ஒரு செல்ல பிராணி மாதிரி தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு செல்லமா தான் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இந்த ஜல்லிக்கட்டு தடை வருஷத்துல இருந்து எங்க மாட்டுகளை எங்கேயும் கொண்டு போக முடியாம இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தடையை நீக்கினா எங்க மாட்டுகளை ஜல்லிக்கட்டுல இருந்து சுறுசுறுப்பா மாடு நல்லா விளையாடுறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, மாட்டு சந்தோஷத்துக்கு தான் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாடை வதை பண்றது இல்ல, இத நாங்க வதை பண்ணாததுனால மாட்டை விளையாடணும், அது மாட்டு சந்தோஷமே மனுஷ சந்தோஷம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு மாடு தான் மெயின். ஜல்லிக்கட்டையும் நாங்க வளர்த்து வர்றோம். இப்ப அரசாங்கம் அதை தடை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு பண்பாடமா அதுதான் இருக்குது. இப்ப அதையும் அழிச்சிட்டாங்கன்னா அது மறைஞ்சு போயிடாது. அந்த காலத்துல சிங்கம், புலி இந்த கதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுபோல இந்த ஜல்லிக்கட்டு ஒரு கதையாவே மாறிடும். அதனால அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டை நீங்க நடத்தி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். ஜல்லிக்கட்டே தங்களது வீர விளையாட்டு, காளைகளே வீரத்தின் அடையாளம் என்று கூறும் மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து தமிழர்களின் அடையாளத்தை அழிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். கிராமத்துல மாடு வளர்க்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அங்க மக்கள் கம்மியா இருப்பாங்க, ஏரி குளம் விலாசமா இருக்கும். அதே மாதிரி சிட்டில நீர்நிலை பிரச்சனை ரொம்ப கம்மி. அதனால மாடு வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருந்து எங்க தாத்தா இவ்வளவு பெரிய தோட்டத்தை வாங்கி போட்டு, எந்த கஷ்டம் படக்கூடாதுன்னு இவ்வளவு பெரிய தோட்டத்தை வாங்கி போட்டு நாங்க மாடு வளர்க்குறோம், மாடு பழக்குவோம். முத்தலப்பட்டியில எந்த மாடா இருந்தாலும் இங்க எங்க வாடிக்கு தான் வரும், நாங்க தான் அங்க பழக்குவோம். ஏகப்பட்ட தமிழர்களுடைய அடையாளங்கள்லாம் அழிஞ்சு போச்சுங்க. ஓப்பனா சொல்லணும்னா இந்த கும்பு, கராத்தே அது இதுன்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த ஜல்லிக்கட்டு ஒண்ணுதான் தமிழருக்கான ஒரு சிறந்த அடையாளமா இருக்கு. அதையும் எல்லாரும் அங்க போராட்டம் பண்ணி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், முழுத்த ஆதரவு தெரிவிக்கிறேன். சரிங்களா? இந்த மாடை வளர்க்குறோம் செய்யறோம். பால் மாடு மாதிரி கிடையாதுங்க. இதை வளர்க்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 தீவனம் வாங்கி வைக்கணும், செய்யணும், எல்லாம் பண்ணணும். இது எதுக்கு நாங்க வளர்க்குறோம்? தமிழர்ன்ற ஒரு அடையாளத்துக்காக நான் வளர்க்கணும் செய்யறோம். நான் தயவு செஞ்சு அழிச்சிட வேணாம், தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. காளைகளின் திமிலை பிடித்து காளையர்கள் விளையாடிய நிலை மாறி தற்போது காக்கைகள் விளையாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவிக்கும் இவர்கள் இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டுக்கு உள்ள தடை நீங்கும் என்ற நம்பிக்கையுடன் உள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து கதிரேசன்.